வணக்கம். இந்த உலகம் உய்வதற்காக பிறந்த கடவுள் கந்த கடவுள் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஏன்னா கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அருவமும் உருவமுமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு உலகம் உய்வதற்காக பிறந்தவன் கந்த பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அழிக்கிற தெய்வம் நம்ம சிவபெருமானை சொன்னாலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை முருகா என்றும் தத்துவத்தை வெளிப்படுத்திய அந்த தருணம் தான். அதை தான் நம்ம தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற நன்னாடுகளாக முருகப்பெருமானை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. எதிரியை கூட வாழ வைக்கிற தெய்வம் கந்த கடவுள். தன்னை வாழ்த்தியவர்களை வாழ வைக்கும் தெய்வங்களுக்கு மத்தியிலே தன்னை வைதாரியும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் கந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் அப்படின்னாவே அது முருகன் தான். நீங்கள் தமிழை தப்பாக பேசி போற்றி புகழ்ந்தாலும் முருகப்பெருமான் மிகப்பெரிய ஆதரவை உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை.